கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வாரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை வேதாகம தேர்வில் பங்கு கொண்டவர்களின் பெயர்களும் கேட்கப்பட்ட கேள்விகளின் பதில்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஜனங்களுக்கு எங்கே தண்ணீர் இல்லாதிருந்தது? ரெவி தீமிலே. மோசே கட்டின பலிபீடத்தின் பெயர் என்ன? யெகோவா நிசி. மோசேயின் கையை தாங்கினவர்கள் யார்? ஆரோனும் ஊரும். தன் மாமனார் சொல் பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்த மருமகன் நான். என் பெயர் என்ன? என் மாமனார் பெயர் என்ன? என் பெயர் மோசே, மாமனார் பெயர் எத்திரோ. பூச்சி பிடித்து நாச்சம் எடுத்தது எது? இதற்கு சரியான பதில் விடியற் காலம் மட்டும் மீதியாய் வைத்திருந்த மன்னா. அநேகர் இதற்கு வெறும் மன்னா என்று சொல்லியிருந்தார்கள். தேவன் மோசேக்கு எப்படி மறுமொழி கொடுத்தார்? வாக்கினால். தேவன் யாருக்கு எத்தனை தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார்? தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும். அடிமையானவனின் கண்ணை கெடுத்தால் கண்ணுக்கு பதில் என்ன செய்ய வேண்டும்? அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். எத்தனையாவது நாளில் கர்த்தர் யாருக்கு எங்கு எப்படி தரிசனமானார்? 3ஆம் நாளில் சகல ஜனங்களுக்கும் சீனாய் மலையின் மேல் பிரதியட்சமாக. கேள்வி எண் 5. கொடுக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை எழுதுக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யார் சங்கரிக்கப்பட கடவன்? கர்த்தரை தவிர வேறு தேவர்களுக்கு பலியிடுகிறவன். எதை நாய்களுக்கு போட வேண்டும்? வெளியிலே பீருண்ட மாம்சத்தை. எது விழாது, எது இருக்காது, எது பூரணப்படும்? கற்பம் விழாது, மலடு இருக்காது, ஆயுசு நாட்கள் பூரணப்படும். சீனாய் மலையில் எது தங்கி இருந்தது? கர்த்தருடைய மகிமை. கணக்கு. மூப்பரின் எண்ணிக்கையிலிருந்து மோசே மலையில் இருந்த நாட்களை கழிக்க கிடைக்கும் எண்ணெய் வருஷத்தில் எத்தனை தரம் பண்டிகை ஆசரிக்க வேண்டுமோ அந்த தரத்தால் வகுக்கவும். அதனுடன் மோசே மலையில் போகும்போது பொறுப்பாளராக விட்டு சென்றவர்களின் எண்ணிக்கையை கூட்டினால் கிடைக்கும் எண் எதை குறிக்கிறது? 12. அது 12 இஸ்ரவேலின் கோத்திரங்களை குறிக்கிறது. மேசையின் மேல் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் சமூக தப்பங்கள் வைக்க வேண்டும்? நித்தமும். வாசஸ்தலத்து பலகை எதில் செய்ய வேண்டும்? சீத்தி மரத்தால். கர்த்தர் எங்கிருந்து எதை மோசேயோடே சொல்லுவேன் என்றார்? 2 கேருபீன்களின் நடுவில் இருந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு மோசே கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் மோசேயோடே சொல்லுவேன் என்றார். குத்துவிளக்கு எரிய பயன்படுத்தும் எண்ணெய் எது? அது எப்படிப்பட்டது? ஒலிவ எண்ணெய். அது இடித்து பிழிந்த தெளிவானது. கொடுக்கப்பட்ட வேத பகுதியில் வரும் நூல்கள் எவை? நீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல். நாமங்கள் வெட்டப்பட்ட கற்களை எதில் பதிக்க வேண்டும்? பொன் குவளைகளில் பதிக்க வேண்டும். சுத்தமான அபிஷேக தைலம் செய்ய பயன்படுத்தப்பட்ட முக்கிய பொருட்கள் என்னென்ன? சுத்தமான வெள்ளை போளம், சுகந்த கருவாப்பட்டை, சுகந்த வசம்பு, லவங்கப்பட்டை மற்றும் ஒலிவ எண்ணெய். முதல் ஆட்டுக்கடாவில் இடும் பலியின் பெயர் என்ன? சர்வாங்க தகன பலி. இஸ்ரவேல் புத்திரர் கணக்கெடுக்கப்படும் போது ஒவ்வொருவனும் என்ன கொடுக்க வேண்டும்? எதற்காக கொடுக்க வேண்டும்?
தன் ஆத்துமாவுக்கு கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க வேண்டும். அவர்களுக்குள் ஒரு வாதையும் உண்டாகாதபடிக்கு. நியாயவிதி மார்பகத்தில் வைக்க வேண்டிய கற்கள் எத்தனை அவையாவை? 12 கற்கள். பத்மராகம், புஷ்பராகம், மாணிக்கம், மரகதம், இந்திரநீலம், வச்சிரம், கொம்பு, வைடூரியம், சுகந்தி, படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி. ஆரோன் ஜனங்கள் மேல் எதை சுமத்தியதாக மோசே கூறினார்? பெரும் பாதகம். கர்த்தருடைய சந்நிதியில் எப்படி வரக்கூடாது? வெறும் கையோடே. கொடுக்கப்பட்ட வேத பகுதியில் வரும் மலைகளின் பெயர்கள் என்ன? சீனாய் மலை, ஓரேப் மலை. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தவன் யார்? யோசுவா. என் பெயர், என் தகப்பன் பெயர், என் கோத்திரம் என்ன? என் பெயர் பெசலெயேல், என் தகப்பன் பெயர் ஊரி, என் கோத்திரம் யூதா. கடந்த வாரம் பங்கு பெற்றோர்களின் பெயர்கள்: ஐ ஜிம்லா ஐசக், ஜே ஜெயஜோதி, டி ஜெனிடா டென்சி, கே ஐஸ்வர்யா, ஜே ஜெயராணி ஜெயசீலன். மிஸ்ஸஸ் ஜே சுமதி, மிஸ்ஸஸ் எஸ் ஆட்லின், மிஸ்ஸஸ் எஸ்தர் பியூலா, மிஸ்ஸஸ் ஜான்சி கெலகிலி, மிஸ் சி கேர்லின் ஜமீமா. மிஸ்ஸஸ் டி சாந்தா, எம் தமிழரசி, ஜே மாலதி ஜாய்ஸ், ஜே ஃபேன்சி ஆனந்தி, மிஸ்டர் ஏ சார்லஸ் செல்லதுரை. மிஸ்டர் பி சாமுவேல், மிஸ்ஸஸ் சி தேவா அல்சா, மிஸ்ஸஸ் எஸ்தர் ராணி, மிஸ்ஸஸ் ஏ ஜோஸ்பின் நிர்மலா, மிஸ்ஸஸ் ஏ அகஸ்டி ராணி, மிஸ்ஸஸ் டென்சி இமானுவேல், மிஸ்ஸஸ் எஸ் ஹெப்சிபா, மிஸ்ஸஸ் எஸ் மில்கா, மிஸ்ஸஸ் கே ஆஷா ராணி, பி முத்தரசி, பி பிரியா பியூலா, ஏ ஜாக்லின், மிஸ்ஸஸ் பிரேமலதா மனோஜ், மிஸ்ஸஸ் எஸ் ஏஞ்சலின் ஜபசீலி, எம் லக்ஷ்மி என்கிற லீதியாள், பிரதர் எஸ் பாலசுந்தரம் திருச்சி. இந்த வேதாகம தேர்வில் பங்கு பெற்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே பெயர் பெயராக ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் பரிசு பெறுவோருக்கான பெயர்கள் சீக்கிரத்தில் வெளியிடப்படும். தேங்க்யூ.